God bless you. Wish you happy new year. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே. தேவன் வாக்கு கொடுத்துக்கிறார். இந்த வருஷம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வீட்டையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கிற ஊழியம் கர்த்தர் ஆசீர்வதித்து பழகி பெருக செய்ய போகிறார். இந்த வருஷம் உங்களை கர்த்தர் பெருக்கமாக வைக்க போகிறார். உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். இந்த வருஷம் உங்களுக்கு மகிமையாக இருக்க போது. சொல்லுங்க, காட் பிளஸ் யூ. மனசார சொல்லுங்க, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர், காட் பிளஸ் யூ. ஆமென். சொல் கைத்தறி உற்சாகமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட பிரியமானவர்களே, தேவன் நம்மளுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பழகி பெருக செய்வேன். நான் ನಿಮ್ಮನ್ನ ஆசீர்வதிಸಿ ನಿಮ್ಮನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸಿ ಹೆಚ್ಚಿಸುವೆನು. சீக்கிரமா வாசிங்க. ஆதியாகமம் 1:28. மைக்கில்வா, சீக்கிரம், டைம் இல்லை. ಇದಲ್ಲದೆ ದೇವರು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನೀವು ಬಹು ಸಂತಾನವುಳ್ಳವರಾಗಿ ಹೆಚ್ಚಿರಿ, ಭೂಮಿಯನ್ನು ತುಂಬಿಕೊಂಡು ಅದನ್ನು ವಶ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ಆமே. தமிழ் வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆமென் சொல்லி கைத்தட்டிடுங்க. ஆமென் சொல்லி கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2026, இந்த 2026 வருஷம், இந்த புதிய வருஷம் நம்ம தேவனை கர்த்தர் இங்க வந்து ஜெபிக்கிற குடும்பங்கள், ஆராதிக்கிற குடும்பங்கள், ஊழியர் செய்கிற குடும்பங்கள், இந்த ஊழியத்தோடு ஐக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த புதிய வருஷம் நான் உங்க எல்லாரையும் ஆசீர்வதித்து பழகி பெருக செய்ய போறேன். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதம் இந்த புதிய வருஷத்துல உங்க வாழ்க்கையில அது கர்த்தர் பழகி பெருக செய்ய போகிறாரா? அங்கே அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த 2026 வருஷம், இந்த புதிய ஆண்டுல ஏசப்பா உங்க வீட்டை, உங்க குடும்பத்தை, உங்க வாழ்க்கையை, உங்க பிள்ளைகளை, நீங்க செய்யற வேலையை, உங்க பிசினஸ், உங்க ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது நிச்சயம். அது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை அவர் கர்த்தர் நான் பழகி பெருக செய்வேன். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? கர்த்தர் உண்மை உள்ளவர். ஏசப்பா போன வருஷம் வாக்கு கொடுத்தாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா என்ன பண்ணுவாராம்? கனப்படுத்துவாரு. போன சொன்னாரு, இயர் ஆஃப் ஆனர் அண்ட் பிளஸிங், நான் உங்களை வந்து ஆசீர்வதித்து கனப்படுத்துவேன். போன வருஷம் புத்திக்கு எட்டாத அற்புதங்கள், புத்திக்கு எட்டாத அதிசயங்கள், ஊழியத்தில் நினைச்சு பார்க்காத மகிமையை கர்த்தர் செய்தார். அங்கே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, தேவன் வாக்கு கொடுக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவர் பொய் பேசாதவர், அவர் நம்பத்தக்கவர், அவர் மகா நீதி உள்ளவர். அகல இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, உங்க எல்லாரையும் உங்க எல்லா காரியத்துல நான் ஆசீர்வதித்து பழகி பெருக செய்ய போறேன். வாசிக்கிற வசனம் எப்ரியர் 6:13-14. எப்ரியர் 6:13-14. ದೇವರು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಾಗ ತನಗಿಂತ ಹೆಚ್ಚಿನ ಆಣೆ ಇಡುವುದಕ್ಕಾಗದೆ ಇದ್ದದ್ದರಿಂದ ತನ್ನಾಣೆ ಇಟ್ಟು ನಿಜವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು, ನಿನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವೆನು ಎಂದು ಹೇಳಿದನಷ್ಟೇ. ಆ ವಾಗ್ದಾನ ಫಲಕ್ಕೋಸ್ಕರ ಅಬ್ರಹಾಮನು ಬಹು ದಿವಸ ಕಾದುಕೊಂಡಿದ್ದು ಆ ಫಲವನ್ನು ದೇವರಿಂದ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಓದಿದನು. ஆமென். தமிழ் சீர்படிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது, நல்லா கவனிக்கணும் அம்மா, நல்லா கவனிக்கணும். இப்ப தேவன் இந்த புதிய வருஷத்துல நம்மளுக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்?
வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்க பைபிள் சொல்லுது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்ன வதிப்பேன். வாயில சொல்லுங்கயா, நான் உங்களை எப்படி சொல்றாரு பாருங்க. நிச்சயமா என் மேல சத்தியமா என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த 2026 நிச்சயமா கண்டிப்பா நான் உங்களை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். போதும், உங்களை பெருகவே, not only blessing, I will bless and multiply you. நான் உங்களை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவேன், பெருக செய்வேன். பைபிள் சொல்லுது கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்தாராம். ஆகல இந்த புதிய வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்கும், என் குடும்பத்துக்கு, என் வீட்டுக்கு, என் வாழ்க்கைக்கு, என் பிள்ளைகளுக்கு, நான் செய்கிற வேலைக்கு, என் பிஸ்னஸுக்கு, என் ஊழியத்துக்கு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, இந்த புதிய வருஷம் உங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்ய போறேன். வாசிக்க இன்னொரு வசனம், ஆதியாகமம் 26 அதிகாரம் 12, 13, 14. Genesis 26 verse 12 to 14. ಆದಿಯಾಗಮಂ 26 அதிகாரம் 12, 14. ಈಸಾಕನು ಆ ದೇಶದಲ್ಲಿ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿ ಅದೇ ವರ್ಷದಲ್ಲಿ 100ರಷ್ಟು ಬೆಲೆಯನ್ನು ಹೊಂದಿದನು. ಎಷ್ಟರಷ್ಟು? 100ರಷ್ಟು ಬೆಲೆ ಹೊಂದಿದನು. ಯೆಹೋವನು ಅವನನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸಿದನು. ಅವನ ಐಶ್ವರ್ಯವು ದಿನೇ ದಿನೇ ಹೆಚ್ಚಿದ್ದರಿಂದ ಬಹು ಧನವಂತನಾದನು. ಅವನಿಗೆ ದನ ಕುರಿಗಳ ಸಂಪತ್ತು, ಅನೇಕ ಸೇವಜನಕ ಇದ್ದವು. ಇದನ್ನು ನೋಡಿ ಫಿಲಿಸ್ಟಿಯರು ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚುಪಟ್ಟರು. ಸಾಕು. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா சிஸ்டர்? கவனிக்கல, தமிழ் வாசிக்க சீக்கிரம். ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்துல? ஒரு வருஷம், இந்த ஒரு வேளை இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமே இல்லாத எப்படி இருக்கீங்களா? அந்த ஒண்ணுமே இல்லாத உங்க வாழ்க்கையில தான் கர்த்தர் வாக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து இந்த வருஷம் பெருக செய்ய போறாராம். அல்லேலூயா. இங்க பைபிள் சொல்லு, படிங்க தங்கச்சி. ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால். நம்மளை ஆசீர்வதிக்கிறது யாரு? சிஸ்டர் வாய்த்தோடு பேச, பிசாசு கிட்ட கொடுக்கூடாது. விசுவாசித்தால் தேவ மகிமை. நீ எது மட்டும் விசுவாசிக்காம இருக்கிறியோ, அவிசுவாசமா இருக்கிறியோ, நிர்விசாரமா இருக்கிறியோ, ஏனதானா இருக்கிறியோ, அசடியா இருக்கிறியோ, அது மட்டும் தேவட மகிமை, தேவட ஆசீர்வாதம், தேவட விடுதலை நீ பார்க்கவும் முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, அனுபவிக்க முடியாது. எப்போ தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை, அவர் வல்லமையை விசுவாசிக்கிறாங்களோ, நம்புறாங்களோ, உள்ளத்தில் இடம் கொடுக்குறாங்களோ, தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இங்க பைபிள் சொல்லுது கர்த்தர் ஈசாக்கு பஞ்ச காலத்தை விதைத்தான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வரியனாகி வர வர விருத்தி அடைந்து. நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த வருஷம் கர்த்தர் உங்களை வர 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 உயர்த்தி கொண்டே இருக்க போறார். உங்களை பிரகசிப்பட்டு இருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்து கொண்டு போறார். உங்க பிசினஸ், உங்க வேலை, உங்க குடும்பம், உங்க அபிஷேகம், உங்க ஊழியம், உங்க வாழ்க்கை, உங்க பிள்ளைகளை வாழ்க்கையில வர 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 நீங்க கீழே மேல போய் கொண்டு இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு சொன்னலையா, உங்களை வாழாக்கமே கீழாக்கமே வர 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 மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. போதும், கவனிக்கிறீங்களா? இந்த வருஷம் தேவன் உங்களை உயர்த்துகிற விதம், உங்களை பெருக செய்கிற விதம், உங்களை ஆஸ்வதிக்கிற விதம், உங்களை போஷிக்கிற விதம், உங்களை பயன்படுத்துகிற விதம், உங்களை உயர்த்துற விதம் பார்த்து உன் ஜாதி, உன் ஜனம், அநேக சத்துருகள் போராம கொள்ளத்தக்கதாக, ஆட்சேபத்தக்கதாக, எரிஞ்சத்தக்கதாக எப்படி இருந்துங்க, எப்படி ஆயிட்டாங்கப்பா சொல்றதுக்கு உங்களை உயர்த்த போறாரா. வர 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 கர்த்தர் உங்களை பெருக செய்றாரு. இந்த 2026 இந்த வருஷம் உங்களுக்கு செழிப்பின் ஆண்டு, உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த அலக்கலம். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை மேல்மேல்மையா உயர்ந்த ஸ்தானத்தை வைத்து கர்த்தர் அழகு பார்த்து அவர் நாமம் மகிமைப்படுற வருஷம். நம்புறங்க மாத்த கையை தட்டி எஸ் லார்ட், ஆமென், ஆமென். வாசிங்க சீக்கிரம் வாசனம். ஆதியாகமம் 32 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. ஆதிகாண்டம் 32
Genesis 32 verse 10. ನೀನು ಆ. ನಿನ್ನ ದಾಸನಾದ ನನ್ನ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರಿಸಿದೀಯಲ್ಲ, ನಾನು ಅದಕ್ಕೆ ಕೇವಲ ಅಪಾತ್ರನಾಗಿದ್ದೇನೆ. ಆ. ನಾನು ಮೊದಲು ಆ. ಈ ಯೋರ್ದನ್ ನದಿ ದಾಟಿದಾಗ ಆ. ನನಗೆ ಕೋಲು ಮಾತ್ರವೇ ಇತ್ತು, ನನಗೆ ಕೋಲು ಮಾತ್ರನೇ ಇತ್ತು. ಈಗ ಈಗ 2 ಪಾಳೆಗಳಿಗೆ 2 ಪಾಳೆಗಳಿಗೆ ಒಡೆಯನಾಗಿದ್ದೇನೆ. ಒಡೆಯನ ಈ ஓனர் எஜமான் லீடர்ஷிப். ஹல்லேலூயா. தமிழ் படி தங்கச்சி. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் எல்லா சத்தியன கிருபைக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல நான் கோலும் கையுமாய். நல்லா கவனிக்கிறீங்களா? வசனம் கவனிக்கிறீங்களா? இங்க யாக்கோபு சொல்றாரு, நான் கோலும் நீங்க எது மட்டும் பிசாசுக்கு உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். வார்த்தையை வாயில புசிக்கும். ஓ டேஸ்ட் அண்ட் see God is தேவன் நல்லவன் என்ன பண்ண சொல்றாரு? ஆமா, வார்த்தையை புசிக்கணும், வார்த்தையை பேசணும், வார்த்தையை உச்சரிக்கணும், வார்த்தை தேவனை உயர்த்திடுவார். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. படி தங்கச்சி. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானே. 2 கர்த்தர் ரெட்டித்தின ஆசீர்வாதம். ஒண்ணுமேலாத வந்த சுவாமி, வெறும் காலி கைக்கு ஒரு குச்சி பிடிச்சிட்டு வந்தேன். இப்ப 2 பரிவாரத்துக்கு என்னை எஜமானா என்னை உயர்த்தி ஆசிரிச்சிங்க. நினைக்கிறீங்களா? ஐயோ இந்த வருஷம் என் கையில ஒண்ணுமே இல்லையப்பா, என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லையே, பிசினஸ் இல்லையே, வேலை இல்லையே, ஒரு வசதி இல்லையே, ஒன்றுக்கும் நான் உதவியில் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்த போறாராம், உங்களை ஆசிரிக்க போறாராம். உங்களை ரெட்டி தனியா உங்களை பழகி பெருக சேர்ந்து உங்களை பிளஸ் பண்ண போறாராம். வாசிங்க இன்னொரு வசனம், 2 ராஜாக்கள் 2వ అధికారం 9వ వచనం. 2 Kings 2:9. 2 ಅರಸು ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ. ಅವರು ಆಚೆದಡಕ್ಕೆ ಸೇರಿದ ಮೇಲೆ ಎಲಿಯನು ಎಲಿಷನನ್ನು, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವ ಮೊದಲು ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ಏನು ಮಾಡಬೇಕೆನ್ನುತ್ತಿ ಹೇಳು ಎಂದು ಕೇಳಿದನು. ಅದಕ್ಕೆ ಎಲಿಷನು, ನಿನಗಿರುವ ಆತ್ಮದಲ್ಲಿ ನನಗೆ 2 ಪಾಲನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು ಎಂದು ಬೇಡಿಕೊಂಡನು. 14-15 ಬೇಗ ಓದಬೇಕು. ತೀರಕ್ಕೆ ಬಂದು ಎಲಿಯನ ದೇವರಾದ ಯೆಹೋವನೆಲ್ಲಿ ಅಂದುಕೊಂಡು ಆ ಕಂಬಳಿಯಿಂದ ನೀರನ್ನು ಹೊಡೆಯಲು ಅದು 2 ಭಾಗವಾಯಿತು. ಅವನು ದಾಟಿ ಹೋದನು. ದೂರದಲ್ಲಿದ್ದ ಯೆರಿಕೋವಿನ ಪ್ರವಾದಿ ಮಂಡಳಿಯವರು ಇದನ್ನು ಕಂಡು ಎಲಿಯನಿಗಿದ್ದ ಆತ್ಮವು ಎಲಿಷನ ಮೇಲೆ ಬಂದಿತೆಂದು ತಿಳಿದುಕೊಂಡು ಅವನನ್ನು ಎದುರುಗೊಂಡು ಅವನಿಗೆ ಸಾಷ್ಟಾಂಗ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿದರು. ஆமென். தமிழ் சீர்படி தங்கச்சி போ. அவர்கள் அக்கரைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே. சிஸ்டர் பிரதர் நல்லா கவனிங்க. சிஸ்டர் கவனிங்க, அம்மா கவனிங்க. இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, வெறிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, வெறியும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, வெறிய செருக்குரிய ஆசீர்வாதம். இந்த வருஷம் ஆண்டவர் பேசினார் இல்லையா? இந்த வருஷம் யாரெல்லாம் கர்த்தருக்காக எழும்புறீங்களோ, கர்த்தருக்காக ஊழியம் செய்றீங்களோ, கர்த்தருக்காக வயலை கொடுறீங்களோ, உங்க ஒருத்தரை கொண்டு தேவன் தன் கிரியைகள் வெளிப்படுத்த போறார், தன் மகிமை வெளிப்படுத்த போறார். இங்க பைபிள் சொல்லுது, படிச்சாச்சுப்போம். அவர்கள் அக்கரைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்று சொல்றாரு. இல்லையே சொல்றாரு எலிசாட்ட, இப்ப நான் எடுத்துக்கொள்ள போறப்பா, நான் உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும் கேளு மகனே. அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம். என்னது அம்மா சீர் சொல்லுங்க, என்னது சொல்லுங்க. வரம் இல்லாம, அதிகாரம் இல்லாம, அபிஷேகம் இல்லாம நீங்க ஜெபிச்சா ஒரு கிரியை பார்க்க முடியாது. அல்லேலூயா.
நீங்க ஜெபிச்சு அற்புதம் நடக்கணுமா, நீங்க ஜெபிச்சு விடுதலை பெற்றுக்கணுமா, நீங்க ஜெபிச்சு சுகம் ஆகணுமா, நீங்க ஜெபிச்சு பேய் ஓடணுமா, நீங்க ஜெபிச்சு கட்டளை பண்ணணுமா, வரம் ரொம்ப முக்கியம், அபிஷேகம் ரொம்ப முக்கியம், வல்லமை ரொம்ப முக்கியம், அதிகாரம் ரொம்ப முக்கியம். இப்போ எலியா கேட்கிறாரு எலிசா கிட்ட, சுவாமி இப்போ நான் எடுத்துக்கொள்ள பின்பாக நான் உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும் கேளு சொல்லும்போது எலிசா என்ன கேட்கிறேன்னா, உம்மிட்ட இருக்கிற அந்த ஆவின் வரங்கள் ரெட்டி தனியா வேணும். ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. அங்க ஒரு பக்கம் ஏசப்பா நம்மள பூமிக்குரிய ஆசீர்வாதம் பலிகை பெருக செய்து, ஒரு பக்கம் சரீரக்குரிய ஆசீர்வாதம் பலிகை செய்து மாத்திர இந்த வருஷம் ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய அபிஷேகம், ஆவிக்குரிய கிருபைகள், ஆவிக்குரிய வல்லமையினால உங்களை வெட்டிவ நிரப்பி இயேசுவின் நாம சொல்றேன், இது வரைக்கும் இல்லாத உங்க மூலியமா இந்த வருஷம் நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க ஊழியம் செய்யும் போது தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வரங்கள், தேவனுடைய கிரியைகள் உங்க மூலியமா ரெட்டி தனியா தேவன் செயல்படுத்த போறாரு. அநேகர் பிரமிக்கத்தக்கதாக, அநேகர் ஆட்சேபத்தக்கதாக, அநேகர் போனவர்கள்தக்கதாக, நீங்கள் உள்ளத்துல மகிழ்ந்து கலந்துக்கிறதாக நீங்க ஜெபிக்கும் போது, ஊழியம் செய்யும்போது இந்த வருஷம் தேவன் உங்க மேல ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான வரங்களால உங்களை நிரம்பி பிரகாசிக்க செய்ய போறாரு. ஹல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை ஆசைப்படுறீங்க இந்த வருஷம் கர்த்தர் என்னை பயன்படுத்தினையா, ஊழியத்தில் என்னை பயன்படுத்தணும். எஸ், ஊழியத்தில் என் மூலியமா கர்த்தர் வரங்கள், வல்லமைகள், கிரியைகள், அற்புதங்கள், சாட்சிகள் எழுப்ப வேணும். ஹல்லேலூயா. அப்படி ஆசைப்படுறீங்களா? இல்லை இந்த வருஷம் முழுதும் அங்கே தலை காமிக்கலாமா, அவங்ககிட்ட போய் ஜெபிச்சுக்கலாமா, இங்கே போய் குறி கேட்கலாமா, அப்படி யோசிக்கிறீங்களா? இல்லை சாமி, அந்த உலகத்துக்கு பிசாசு பார்க்கலாம், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் நான் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும், நான் ஜெபிக்கும் போது வல்லமை வெளிப்படணும், நான் ஜெபிக்கும் போது கிரியைகள் வெளிப்படணும். ஹல்லேலூயா. சரி கவனிங்க, தேவ பிள்ளைகளுக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நாம் என்ன பண்ணோம்? ஹல்லேலூயா, சீக்கிரம் சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்றாரு, நான் உங்களை ஆசீர்வதித்து பழகி, மறந்துட்டீங்களா? இது அப்படியே உள்ளத்தை வரைஞ்சிக்கணும், டெய்லி சொல்லணும். எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, சாமி நான் உங்கள் வாக்கு நம்புகிறேன், இந்த வருஷம் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க, என்னை ஆசீர்வதித்து பழகி பெருக செய்வீங்க. நிச்சயமாக என்னை ஆசீர்வதித்து பெருகவே, நிச்சயமாக இந்த வருஷம் நான் வர விருதை போகிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த வருஷம் ஒன்று மேலே தான் ஆரம்பித்தேன், ஆனால் எனக்கு ரெண்டு தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவரே, எலியாக்குள்ள அந்த ஆவிக்குரிய வரங்கள் இந்த வருஷம் எனக்கு ரெட்டி தனி அபிஷேகம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேற நாம் என்ன பண்ணோம்? ஒரு 3 காரியம் ஏசப்பா சொன்னாரு, இந்த வருஷம் என் பிள்ளைகள் இந்த 3 காரியத்துக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ நான் அவங்களை ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்வேன். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். கை கொடுத்து பிரைஸ் தி லார்ட். ஓ, கை கீழே போடுங்க. லைவில் போய் எனக்கு சோத்திர ஏசப்பாக்கு 1ஆம் தேதி இன்னைக்கு வீணது எப்படிங்க? உன்னை 364 லைவில் ஒரு போயிட்டு சோத்திர ஏசப்பாக்கு 1ஆம் தேதி அதுவும் திட்டக்கூடாது, கற்றுக்கூடாது. நான் பார்த்தா சும்மா சோத்திர விட்டு கட்டும் ஒரு ஸ்மைல். 1ஆம் தேதிங்க கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு, கர்த்தர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரு, நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஸ்மைல் பண்ணுங்க, ஸ்மைல் படிச்சோங்க. பாஸ்டர் ஒரு ஸ்மைல் பண்ணி, என்னையா யார் பார்த்தா புள்ளியோ சோத்திரம், இது இப்படி எப்படி இந்த சாமி இப்படி இருக்கிறாரு சோத்திரம். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நிச்சயமா இந்த வருஷம் உங்களை ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்வார். நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். நிச்சயமா ஒன்றுமே இல்லாமல் இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் நிற்கலாம், ஆனால் கர்த்தர் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ரெட்டி தனியா உங்களை ஆசீர்வதித்து சாட்சிய வைப்பார். சொல்லுங்க, நிச்சயமா ஏசப்பா ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய அபிஷேகம், ஆவிக்குரிய அதிகாரம், ஆவிக்குரிய வல்லமையை ரெட்டிப்பா உங்களை நிரப்பி இந்த வருஷம் உங்களை கர்த்தருக்காக மகிமையா பயன்படுத்துகிற வருஷம். சொல்லுங்க, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். சொல்லுங்க, காட் பிளஸ் யூ. விசுவாசிகளை கைதட்டி ஆமென். சீக்கிரம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாக்குத்தத்தம் என் பிள்ளைகள் வாழ்க்கையில்
பலிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? சீக்கிரம் வாசிங்க. 1 நாளாகமம் 4 அதிகாரம் 9, 10. ಫಸ್ಟ್ ಕ್ರೋನಿಕಲ್ಸ್ 4 ವರ್ಸ್ 9, 10. ಒಂದು ಪೂರ್ವದ ಕಾಲ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 9, 10 ವಾಕ್ಯ. ಬೇಗ ಓದಬೇಕು ಮಂಜು. ಯಾಬೇಸನು ತನ್ನ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದರಲ್ಲಿ ಘನವಂತನಾಗಿದ್ದನು. ಇವನನ್ನು ಬಹುವೇದನೆಯಿಂದ ಹೆತ್ತೆನೆಂದು ಹೇಳಿ ಇವನ ತಾಯಿ ಇವನಿಗೆ ಯಾಬೇಸ್ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟಳು. ಯಾಬೇಸನು ಇಸ್ರೇಲ್ ದೇವರಿಗೆ, ನಿನ್ನನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ನನ್ನ ಪ್ರಾಂತ್ಯವನ್ನು ವಿಸ್ತರಿಸಿ ನಿನ್ನ ಹಸ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ಹಿಡಿದು ಯಾವ ವೇದನೆಯು ಉಂಟಾಗದಂತೆ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಬಾರದೆ ಎಂದು ಮೊರೆಡಲು ದೇವರು ಅವರ ಮೊರೆಯನ್ನು ಲಾಲಿಸಿದನು. ஆமென். தமிழ் வாசிக்கிறோமா? யாபேஸ். நல்ல அம்மா கவனிங்க. அம்மா ராத்திரி எழுதிக்கலையா? அச்சு ராத்திரி எழுதலையா நீங்களா? க்ளோஸ் இட், லிசன் ஹியர், ரிசீவ் இட் பிளெஸிங். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கங்க. பபுல் ராத்திரி எழுதலையா பண்ணி? பின்ன என்னங்கப்பா சோத்திரம். வசன கவனிங்க. படிமா சீக்கிரம் சகோதரி. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். என்ன பெற்றவனா இருந்தான்? வாழ சொல்லுங்க. இந்த வருஷம் உங்களை ஆனர் பண்ண போறாரு. உங்களை சாட்சி வைக்க போறாரு. ஐயோ, என் ஜாதிகள் மத்தியத்தில், என் குடும்பங்கள் மத்தியத்தில், நாங்கள் இருக்கிற பகுதியில், எங்கள் சத்துரு மத்தியத்தில் வெக்கப்பட்டு நிற்கிறோம், தலை குடிஞ்சு நிற்கிறோம், பரியாசப்பட்டு நிற்கிறோம், அவமானப்பட்டு நிற்கிறோம். நினைக்கிற சகோதரா, நினைக்கிற சகோதரி, இந்த வருஷம் உங்கள் ஜாதிகள் மத்தியத்தில், உங்கள் குடும்பங்கள் மத்தியத்தில், உங்கள் சத்துரு மத்தியத்தில், நீங்கள் இருக்கிற பகுதியில், உங்கள் ஊழியத்தில் தேவன் கனப்படுத்த போறாரு. உங்களை கத்த கனப்பெற்றா மாற்ற போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கத்தர் ஆசீர்வதிக்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை, அவமானம், பரியாசம், கேலி இதெல்லாம் நீங்கி கத்தர் உங்களை ஹானர் கனப்பெற்ற வைக்க போறார். உங்க ஜாதி ஜனங்களா உங்களை தூசித்திருக்கலாம், உங்களை கேவலமா பேசிக்கலாம். பட் திஸ் 2026 இயர் உங்களை கத்தர் உங்க ஜாதிகள் மத்தியத்தில் உங்களை ஆசீர்வதித்து பிளகப்பட்டு உங்களை கனப்பெற்ற வைக்க போறார். ஹல்லேலூயா. வாசிமா. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். நல்ல கவனிக்கணும். அங்க காணப்ப சொல்லுது பகு கஷ்டம், பகு வேதனை. இந்த யாபேஸ் பெருக்கும் போது குடும்பத்தில் ரொம்ப தரித்திரம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. அதுக்கு அடியாளமா அவங்க தாய் என்ன பண்ணாங்கன்னா, சில பேர் சொல்லுப்பா சரியான தரித்திரத்தை பெற்று வச்சுக்கிறப்பா. சில பேர் புருஷன் சொல்லுவாங்க, இந்த தரித்திரத்தை எப்போ கட்டிக்கணும், எப்போ தாலி கட்டணும், எப்போ என் வீட்டில் கால் வச்சாலும் தரித்திரம் அன்றைக்கே பிடிச்சிச்சுப்பா, சனியும் அன்றைக்கே பிடிச்சிச்சுப்பா. சில பேர் சொல்லுவாங்க, இந்த புள்ளி எப்போ பொருந்துச்சோ என் வீட்டில் அன்றைக்கே கஷ்டம் தரித்திரம் ஆரம்பிச்சு. இவன் தாய் சொல்கிறான், இந்த யாபேஸ் பகு கஷ்டத்திருந்தா, பகு வேதனை இருந்தா, இவன் பெருக்கும்போது ரொம்ப கஷ்டம், ரொம்ப துக்கம், ரொம்ப வறுமை. அதுக்கு அடியாளமா இவன் சொல்றா யாபேஸ் பெருக்கிறான். பட் பைபிள் சொல்லுது, அப்படி இருக்கும்போது தன் சகோதர மத்தியத்தில், தன் வீட்டுக்குள்ள, தன் குடும்பத்தில் எப்படி கனப்பெற்றான்? காரணம் என்ன? கிலவாசிமா. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் யாரை நோக்கி? இஸ்ரவேல் தேவன் நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, என்ன பண்ணுங்க? ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. நல்ல பெரிய ஆசீர்வதிக்க மாத்திரம் எல்லை நாக்கணும், எக்ஸ்டென்ஷன் ஆகணும், விரிவாக்கணும், எல்லைகளை விரிவாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். என்ன கொண்டான்? ஐயோ வாய் தருங்களே. என்ன கொண்டான்? வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கையை தட்டி ஜோர ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாபேஸ் ஜெபிக்கிறாரு. இஸ்ரவேல் தேவனை நோக்கி, சுவாமி நீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை நாக்கணும், விரிவாக்கணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். வேற ஆசீர்வாதம் போதாது, அந்த ஆசீர்வாதம் விரிவாக்கப்படணும். பட் பைபிள் சொல்லுது, யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அப்படி அருள் செய்தாரா. இந்த வருஷம் என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் குடும்பம் எப்படி இருக்குது, என் புருஷன் எப்படி இருக்கிறானு, என் பிள்ளைகள் எப்படி இருக்குது, என் தேவை எப்படி இருக்குது, என் வேலை எப்படி இருக்குது, என் தரிதுக்கிறோ கலங்காம கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. டூ ப்ரேயர். என்ன பண்ணுங்க? நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வருஷம்
சும்மா முறுமுறுக்கிறத விட்டுட்டு ஊரெல்லாம் என் குடும்பம் இப்படி இருக்குது, என் புருஷன் இப்படி இருக்கிறான், என் பொண்டாட்டி இப்படி இருக்குது, என் நோய் இப்படி இருக்குது, பேய் இப்படி இருக்குது, இதெல்லாம் தூக்கி சைடில் போட்டு இஸ்ரவேல் தேவன் யாரு? இஸ்ரவேல் தேவன் நோக்கி நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க வேண்டும் போது கர்த்தர் உங்களை அப்படியே அருள் செய்ய போறார். ரெண்டாவது வாசிங்க, அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 31 ವಚನ. Acts 9:31. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 9:31. ಹೀಗಿರಲಾಗಿ ಯೂದಾಯ, ಗಲಿಲಾಯ, ಸಮಾರ್ಯ ಸೀಮೆಗಳಿದ್ದ ಸಭೆಯು ಸಮಾಧಾನ ಹೊಂದಿತು. ಸಭೆಯು ಸಮಾಧಾನ ಹೊಂದಿತು ಮತ್ತು ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದು ಕರ್ತನ ಭಯದಲ್ಲಿ ನಡೆದು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಪ್ರೋತ್ಸಾಹ ಹೊಂದಿ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬಂತು. சபை ಹೆಚ್ಚುತ್ತಾ பெருகிச்சாம். சபைனாச்சா? ஆமா, தமிழ் வாசனை சீக்கிரம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, நல்ல வசனம் கவனிக்கணும். வசனம் எழுதிக்கங்க, எங்க மேல இப்போ மைக்கேல் கவனிக்கணும், சத்தம் கவனிக்கணும். சொல்ல அப்படிதாச்சு. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று நல்ல கவனிக்கிறீங்களா? சபைனா யாரு? சபைனா யாருங்க? கட்டடமா, பில்டிங்கா? சபைனா யாரு? நாங்க தான் சொல்லாதுங்க, கும்பல கோயிந்தா போடக்கூடாது. சொல்லுங்க, நான் தான் சபை. அல்லேலூயா. சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகினதாம். இந்த வருஷம் நல்லா கவனிங்க. ஒன்று, ஜெபம் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் பெருகணும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் ஜெபிச்சீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வாதத்தை பெருக செய்வார். டூ பிரேயர். ஜெபத்துக்கு முக்கிய கொடு, ஜெபத்துக்கு நேர கொடு, ஜெபத்தை கனப்படுத்து. உன் வீட்டை, உன் வாழ்க்கையில் ஜெப விட மாத்த கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, இயேசுவின் நாம சொல்றேன், இந்த வருஷம் தேவனுக்கு பயப்படுற பயபக்தி. யாருக்கு? யாருக்கு? தேவனுக்கு பயப்படுற பயபக்தியில ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஜெபத்தில் பரிசுத்தத்தில் நம்ம பெருகணும். அல்லேலூயா. 30 வருஷம் ஆச்சு, ஜெபம் அப்படியே குங்கி கொண்டு தான் இருக்குது. 40 வருஷம் ஆச்சு, பரிசுத்தம் அதே லெவல் தான் இருக்குது. இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஜெபத்திலையும் பரிசுத்தத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்படி நீங்க சொல்றது அந்த பக்தியில பயபக்தியில நீங்க பெருகும் போது கர்த்தர் உங்க ஆசீர்வாதம் பெருக செய்வார். உங்க பக்தி ஆகணும். தேவன் மேல இருக்கிற பயபக்தி பெருகணும், ஜெபம் பெருகணும், பரிசுத்தம் பெருகணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர்ச்சி அடையணும். 30 வருஷம் ஆச்சு, நான் எல்கேஜி தான் இருக்கிறீங்க. ஏன் எழுத தெரியல. நிறைய பேர் சொல்றீங்க, எங்களுக்கு ஜெபிக்கவே தெரியல பாஸ்டர், எங்களுக்கு வசனமே புரிய மாட்டேன் பாஸ்டர். ஏன்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இல்லை, பக்தியில் என்ன இல்லை, வசனத்தில் என்ன இல்லை, ஜெபத்தில் என்ன இல்லை, பரிசுத்தில் என்ன இல்லை, வளர்ச்சி இல்லை. இந்த வாட்டி ஆசிரியர் சொல்றாரு, நீங்க பக்தியிலையும் பயபக்தியிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பரிசுத்திலையும் ஜெபத்திலையும் நீங்க பெருகும் போது கர்த்தர் உங்க ஆசீர்வாதம் பெருக செய்யறாராம். அல்லேலூயா. 3வது வாசிங்க சீக்கிரமா. 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 6 ವಚನ. ಆದರೆ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಬಿತ್ತುವವನು 2 ಕೊರಿಂಥಿಯನ್ಸ್ 9:6. ಎಲ್ರಿಗೂ ಪತ್ರಿಕೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ. ಆದರೆ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಬಿತ್ತುವವನು ಪೈರನ್ನು ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಕೊಯ್ಯುವನು, ಹೆಚ್ಚಾಗಿ ಬಿತ್ತುವವನು ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಯ್ಯುವವನು ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನಿರ್ಣಯಿಸಿಕೊಂಡ ಪ್ರಕಾರ ಕೊಡಲಿ. ದುಃಖದಿಂದಾಗಲಿ ಬಲಾತ್ಕಾರದಿಂದಾಗಲಿ ಯಾರು ಕೊಡಬಾರದು. ಯಾಕೆಂದರೆ ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಡುವವನ ಮೇಲೆ ದೇವರಿಗೆ ಪ್ರೀತಿ ಉಂಟು. ಸಾಕಾಯ್ತಾ? தமிழ் படித்தாங்க சீக்கிரம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன். நல்ல வசனம் கவனிங்கம்மா. எத்தனை பேர் இந்த வசனம் சொல்றீங்க, கர்த்தர் இந்த வருஷம் என் வேலையா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், என் வீடா இருக்கட்டும், என் குடும்பமா இருக்கட்டும், என் பிள்ளைகளா இருக்கட்டும், என் வாழ்க்கையா இருக்கட்டும், எங்க ஊழியமா இருக்கட்டும், வேற ஆஸ்வதிக்கூடாது, அது பெருகணும். இந்த வருஷம் எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வர 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 விருத்தி அடையணும். அல்லேலூயா. ரெட்டி தனியாக ஆசீர்வாதம் உண்டாகணும். அல்லேலூயா. அப்ப ஏசப்பா சொல்றாரு. 3வது படித்தங்கச்சி.
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நல்லா புரிஞ்சுங்களா? கர்த்தர், நான் விசுவாசத்தோடு தைரியமா தேவச பேசி கொண்டிருக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் சொன்னாரு, இந்த வருஷம் இங்க வர பிள்ளைகளுக்கு என் சமூகத்துல, என் ராஜ்யத்துல, என் ஊழியத்துக்காக விதிக்க கத்துக்கொடு. ஹல்லேலூயா. நிறைய பேர் வளர்ச்சிக்கு, பெருக்கத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது. நம்ம ஆண்டு சமத்துல விதிக்காம இருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பைபிள் சொல்லுது, விதை நீங்க விதை விதிக்காம பலன் வருமா? விதை விதிக்கா பீஜ பித்ததே கொய்யக்காகத்தா? ஹலோ, விதையை விதிக்காம அறுக்க முடியுமா? நீங்க பேங்க்ல காசு போடாம ஏடிஎம்ல காசு எடுக்க முடியுமா? பேங்க்ல அக்கௌண்ட்ல காசு போடாம கார்டு வச்சுக்க போய் ஏடிஎம்ல 10,000 லட்சம் வந்துருமா? அப்ப இந்த வருஷம் சொல்றாரு தேவன் ராஜ்யத்துக்காக. ஏன்னா இந்த வருஷம் கவனிங்க, ஏசப்பா இந்த 40 நாள் உபாச ஜபத்துல திட்டவட்டமா என்னோட பேசினாரு. இந்த 2026 என் பிள்ளைகளை வாழ்க்கையில நான் பழகி பிறகுனா என் பிள்ளைகளுக்கு விதிக்க கத்துக்கொடு. என்ன கத்துக்கொடு? ஏன் அப்படின்னா, இந்த வருஷம் நம்மளுக்கு மகிமையா இருக்க போகுது. இந்த ஜபகோபுரத்துல, இந்த ஊழியத்துல இங்க வர எல்லா பிள்ளைகளுக்கு இயர் ஆஃப் growth, வளர்ச்சின் ஆண்டு, பெருக்கத்தின் ஆண்டு. நாட் ஒன்லி பிளஸிங், ஐ வில் பிளஸ் அண்ட் மல்டிப்ளை யூ. இந்த வருஷத்தோட ஆண்டு உங்களை பெருக செய்ய போறேன். அப்ப பைபிள் சொல்லுது, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருக்கிறான், பெருக விற்கிறவன். ஆமா, சோத்திரம். அப்ப இந்த வருஷம் எத்தனை பேரு ஏசப்பா பணத்தை திருடுறோம், ஏசப்பா பங்கு திருடுறோம். அது சாபம்ன்றாரு, தரித்திரன்றாரு, பஞ்சம்ன்றாரு, வறுமைன்றாரு, தேவனை துக்கப்படுத்துக்காரு என்றாரு, அது திருட்டு பழக்கன்றாரு. கர்த்தர் பிள்ளைகளுக்கு இந்த கெட்ட பழக்கம் விட்டு நீங்கணும். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த திருட்டு பழக்கம், ஏமாத்துறது, கள்ளத்தரசு கொடுக்குது, இதை விட்டு நீங்கும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக, தேவனுடைய ராஜ்ய கட்டுப்படுறதுக்காக நீங்க பெருகமா விதிக்கும் போது பிறகு செய்வார். உங்க ஆசீர்வாதமாகும், பிறகு செய்வார்.